இந்த மக்கள் சக்தி சேனலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வரும். இதில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா கூட கெட்ட விஷயங்கள் எதுவும் இருக்காது. உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு பெரியவர்களோ இல்லை உன் நண்பரோ இல்லை உன் மகளோ உன்னுடைய மருமகளோ விஷயங்கள் பேசுகிற மாதிரி தான் இங்கே வந்து விஷயங்களை வந்து நான் கொடுக்குறேன் மக்கள் சக்தி சேனலில். கண்டிப்பாக நீங்கள் மக்கள் சக்தி சேனலை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டு நடுஹாலில் ஒருத்தர் பேசுகிற மாதிரி நல்ல விஷயங்களை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள். மேலும் இந்த மக்கள் சக்தி சேனலே நடத்தும் ஆன்மீக சேனல் வாங்க சாய் 786 ஆன்மீக அனுபவங்கள்லாம் சொல்கிற சேனல் இருக்குது. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வாழ்வில் எல்லா வள நல்லதும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாங்க மக்கள் சக்தி சேனலை போய் பார்ப்போம். அருமையாக இருக்கும். வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். வீடியோ பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு இந்த ஆட்டோ தானே. எங்கு செல்கிறோம் எங்கு செல்கிறோம் 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 அறிவார்ந்த இடத்திற்கு செல்கிறோம். சென்னையில் ஆப்பு மூலியமாக ரேப்பிடோ ஊபர் ஓலா அது மூலியமாக ஆட்டோவில் போகிறது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 500 ரூபா கொடுத்த நம்ம இப்போ ஆப்பு ஓலா ஊபர் ரேப்பிடோ மூலமாக போடுறபோது 250-300 கொடுத்து அப்படி போகும்போது நிம்மதியாக இருக்குது. இறங்கியாச்சு. இதோ என்ன ஒரு நட, வீர நட, ஸ்டைல் நட. ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி ஒரு பேகு இல்லை ட்ராவலர் மாதிரி ஒரு பேக்கை வச்சுட்டு எங்கே போகிறோம். அதோ வாங்கிட்டேன் நான் அந்த புக்கு. அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. டெஸ்டமெண்ட்டை வாங்கிட்டு போகிறேன். இது மாதிரி அவங்க பாருங்கள், டெஸ்டமெண்ட்டு நியூ பைபிளில் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்துக்களும் பகவத்கீதையோ ராமாயணத்தையோ புக்கை ஃப்ரீயாக கொடுக்க பார்க்கணும். பார்த்தா வாங்கிப்பாங்க மக்கள். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கணும் பகவத்கீதை. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கணும். எப்படி பைபிள் அவங்க கையில் இருக்கோ அது மாதிரி இருக்கணும். இந்தோ இப்போ நாங்கள் என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க பாருங்கள். முன்னாடி நான் பின்னாடி கேமராவை எடுத்துகிட்டு பேக் பர்சனாலிட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். சென்னையில் இப்படி நம்ம குறைந்த கட்டணத்தில் ஆட்டோவில் வர்றது ஒரு அருமைங்க. ஓலா ஊபரில் விட இந்த ரேப்பிடோ சில ஓலா ஊபருமே நமக்கு 300 காட்டினா 400 கொடுக்குறீங்களா அப்போ தான் வருவேம்பாங்க. அதெல்லாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். இல்லை அவசர நேரத்தில் கொடுத்துட்டாலும் கீழே அந்த இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ரூல்ஸ் படி நல்ல நிம்மதியாக எல்லாரும் பயணிக்கிறாங்க பாருங்கள். ஏழையிலேருந்து பணக்காரன் வரைக்கும் காரு ஆட்டோன்னு பயணிக்கும்படி இருக்குது. இதோ இப்போ என்ட்ரி வந்துடுத்து. நம்ம போகிறோம். இது வந்து சென்னையில் நடக்கும் ஒரு திருவிழா. ஆமாம், இதை திருவிழான்னு தான் சொல்லணும். அவ்வளவு கொண்டாடணும். நம்ம ஆக்சுவலாக கொண்டாடணும். அதனால தான் கொண்டாட்டம் தமிழ் பொங்கல் அன்று இதை வைக்கிறார்கள். அறிவாளிகள் வர எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கான். புக் ஸ்டால், புக் எக்ஸிபிஷன், அதுதான் அறிவாளி எக்ஸிபிஷன். புக்கெல்லாம் தற்கொலை பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா செல்லு வந்ததுக்கப்புறம். அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் எப்பொழுதுமே 30 வருஷமாக ஒரு நடுவில் ஒரு 2 வருஷம் விட்டுருப்போமா இருக்கும். வருவோம், 1000 ரூபாய்க்கு புக்கு வாங்கிட்டு போவோம். இப்போ மற்றவர்களுக்காக தான் வாங்க வரோம். ஏன்னா எங்கள்கிட்ட அறிவுன்ட்டு இல்லை, அறிவாளி வீட்டில் புக்கு இருக்கும். அதனால் பார்ப்போம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அறிவாளிங்கள்லாம் காஃபி குடிப்பாங்க பாருங்கள். அறிவாளியெல்லாம் காஃபி குடிப்பாங்க. அதனால் அறிவாளியெல்லாம் புக் ஸ்டாலுக்கு வருவாங்க. புக் ஸ்டாலுக்கு வந்து காஃபி குடிக்கிறோம் நாங்கள். வாங்கிறதுக்கு டிக்கெட். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்க, நான் வந்து ஏதோ தத்தி தவழ்ந்துலாம் நல்லபடியாக படித்து வந்தேங்க. அதோட ஒரு தாக்கம் என்னென்னா,
புக்ஸுனாக்க பத்திரமா வைக்கிறது. ஏன்னா அந்த புக்கை பிரித்து படித்தா நமக்கு அப்படி தூக்கம் வரும் படிக்கிற காலத்துலலாம். ம் அப்புறம் வந்து நமக்கு பிடிக்காதது தான் படி படி படிம்பாங்க. ஆனால் எல்லாம் முடித்து வந்த காலத்துக்கு அப்புறம் புக்கை படிக்கிறதுங்கிறது நம்ம இஷ்டம் தானே. நமக்கு பிடிச்ச புக்கை படிக்கலாம்ல. அதே ஹிஸ்ட்ரி படி, அதே சயின்ஸை படி, மேக்ஸை படின்னு இல்லாமல் நமக்கு என்னவோ அதை படிப்போம். படிக்கணும். அதாவது என்ன வயசானாலும் புக்கு ஒரு மெடிசன். புக்கு படிக்கணும் நம்ம. அது உனக்கு பிடிச்ச புக்காக படி, நமக்கு பிடிச்ச புக்காக படிக்கணும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு தோழன், ஒரு மெடிசன், எல்லாமே. ஒரு அனுபவசாலி, ஒரு ஃப்ரெண்டு நம்மள்கிட்ட அதான் தோழன் நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு மருத்துவன் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு அன்பானவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரிங்கிறது தான் புக்ஸு. இந்த புக்ஸு வந்து நீங்கள் லைப்ரரியில் போய் படிக்கலாம். அதாவது ஆஃப்டர் சின்ன வயசுலேருந்தே அதை பழகணும். பழகலை, அப்போ நமக்கு தெரியலனாக்க நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் ஒரு லைப்ரரிக்கு போய் புக்கை எடுத்து படிக்கிறதுன்னு வச்சுக்கணும். நம்ம புக்கு மேனர்ஸ்னு இருக்குது. எல்லாத்துலேயும் மேனர்ஸ் சொல்கிறோம்ல. ஃபுட்டு மேனர்ஸு, எல்லா மேனர்ஸும், வீட்டு ஒரு கெஸ்ட்டை வரவேற்கிற மேனர்ஸு, அவங்கள வந்து சத்திரமா சாவடியான்னு கேட்காம அவங்கள வந்து கெஸ்ட்டை வரவேற்கிற மேனர்ஸு, கெஸ்ட்டாக இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அந்த மேனர்ஸு, அவங்க வீட்டில் போய் கண்டதை போட்டுட்டு நம்ம பேசாமல் நினைக்காமல் மறந்துக்கிறதெல்லாம் வந்துடக்கூடாது, அந்த மேனர்ஸ். அதே மாதிரி புக்கு மேனர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. புக்கு மேனர்ஸுங்கிறது என்னென்னா, ஒருத்தர்கிட்ட புக்கை வாங்கினா சொன்ன டயத்தில் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அதே மாதிரி அவங்க புக்ஸ்லேயோ இல்லை நம்ம புக்குலேயோ பேனாவால் கிறுக்கி பக்கத்தை மடிக்கிறது, பேனாவில் கிறுக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதுவும் மேனர்ஸும் உண்டு. அது மேனர்ஸ்லேயும் அது வருது தன்னாலே. இப்போ நம்ம புக்கை ஒருத்தர்கிட்ட கொடுத்து பாருங்களேன், அவங்க அதில் கிறுக்கி அண்டர்லைன் பண்ணி மடித்து வச்சா நமக்கு பிடிக்காது அது. ஸோ அந்த புக் மேனர்ஸில் அது வருது. அது மாதிரி புக்கை பற்றி நிறையா இருக்குங்க. புக்கை பற்றி சொல்லணும்னா அதுக்கு தனியாக ஒரு அறிவு வேணும் சொல்லணும். எக்ஸிபிஷன் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா புத்தக திருவிழாவுக்கு போகிறோம். புத்தக திருவிழான்னு எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு 49 வருஷமாக நடக்கிறதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது 30 வருஷமாக நடக்கிறது. நாங்கள் 30, அதாவது நான் 30 வருஷமாக ஆயிடுச்சு சென்னைக்கு வந்து. அதுக்கப்புறம் நாங்கள் புக் ஸ்டாலுக்கு போகிறது, அது புக்கு எக்ஸிபிஷனுக்கு போகிறது ஒரு 15 வருஷமாக போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் அடிக்கடி அதில் வந்து ஆர்வமாக புக்ஸ் எல்லாம் வாங்குவோம். நமக்கு பிடிச்ச புக்ஸுனாக்கா நமக்கு ஆர்வமாக தேடி தேடி வாங்குவோம். அது மாதிரி இன்றைக்கி புக்கு எக்ஸிபிஷனுக்கு போனேன். எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஏன்னா இந்த வாட்டி ஒரு வேண்டுதல் போட்டுட்டு போனேன். இறைவா, கண்ட புக்ஸ் எல்லாம் வாங்கிடக்கூடாது, வீட்டில் ஏற்கனவே நிறையா புக்ஸ் அதை குப்பையாக வச்சுருக்கக்கூடாது. அந்த புக்கு மேனர்ஸில் சொன்னேன் பாருங்கள், அது வந்து வீட்டில் அந்த புக்கெல்லாம் நம்ம அடுக்கி வைக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். புக்கு படித்து முடிச்சிட்டோமா, கண்ணை மூடிட்டு படிக்காதவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பிரிசனர்ஸுக்கு புக்கை டொனேட் பண்ணுங்கங்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் மக்களே பிரிசனர்ஸுக்கு டொனேட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என் நம்பரை தரேன், நீங்கள் புக்கை கொடுங்க, நான் படிச்சுட்டு டொனேட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. அதுதான் நிறையா புக்ஸு நிறையா பேர் டொனேட் பண்ணாங்க, காத்துட்டுருக்காங்க. நம்பர்ஸும் போனால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய பக்கத்தில் உள்ள அந்த ப்ரிசனுக்கு போய் அங்கே உள்ள கண்ட்ரோல் ரூமில் போய் கேட்டு புக்கை நீங்கள் டொனேட் பண்ணலாம். அங்கே உள்ள கைதிகள்லாம் படிப்பாங்க. அங்கே ஒரு அருமையான புத்தகம் லைப்ரரி இருக்குது. லைப்ரரி போய் ஒரு புஸ்தகத்தில் நம்ம மனசு மாறுங்க கண்டிப்பாக. ஒரு புஸ்தகம் படித்தோன்னா அந்த புஸ்தகம் நான் சொல்கிற மாதிரி நண்பராக இருக்கும், மருத்துவராக இருக்கும், ஆசிரியராக இருக்கும், மாறும். அதனால இந்த வாட்டி புக்கு எக்ஸிபிஷன் நடந்ததுக்கு நாங்கள் போனோம். சொல்கிற மாதிரி வேண்டுதல் போட்டுன்னு தான் போனேன். கண்ட புஸ்தகத்தை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற வேண்டுதல் போட்டு நல்ல புஸ்தகமாக. எங்கள் அப்பா வந்து ஒரு சில புஸ்தகங்கள் கேட்டார். அவர் 92 இயர்ஸ், பார்த்துக்கங்க, 92 இயர்ஸ். அவர் பேப்பர், ஹிந்து பேப்பர் படித்தார்னா லைன் பை லைன் படித்து அண்டர்லைன் பண்ணி படிப்பார் அவர்.
ரெகுலராக. எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் இல்லாமல் என்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு அவர்கிட்ட அர்த்தம் கேட்டாலும் டிக்ஷனரி மாதிரி வீட்டில் நடுஹாலில் நம்ம தேடாமல் ஒரு டிக்ஷனரி, ஒரு லைப்ரரி அப்படி இருக்குன்னாக்க அது நம்ம பெரியவங்க. அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாலாம் விட்டுறக்கூடாது. அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கணும். அப்போ தான் பல விஷயங்கள் நமக்கு மருத்துவரா, ஆசிரியரா, எல்லாமா தோழரா, எல்லாமும் இருக்கிற அந்த புக்கு மாதிரி நம்மளுடைய பேசும் புக்கு அந்த பெரியவர்கள். அவருக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் கேட்டாக்கா ஆன்மீக புக்ஸு, பஞ்சாங்கம், இது மாதிரிலாம் நான் வாங்கினதெல்லாம் சொல்கிறேன். பாருங்கள், நிறைய புக்ஸு படிங்க. புக்ஸு படித்தா உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ், எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழில் தாங்க படிக்க முடியும். தமிழில் படித்தா தான் எனக்கு புரியும். இங்கிலீஷில் படித்தேன்னா ஐயோ இந்த இதை எப்படி சொல்கிறான், கூகுள் கொஞ்சம் அர்த்தம் சொல்லு, கூகுள் டிக்ஷனரி கொஞ்சம் அர்த்தம் சொல்லுன்னு தேடிடுவேன். ஆனால் தமிழில் படித்தா தன்னால் புரியுறதுனால எனக்கு தமிழ் புக்ஸு தான் வேணும். அது வாங்கினேன். அக்னி சிறகுகள், அது மாதிரி நல்ல புக்ஸு வாங்கினேன். கதவை திற காற்று வரட்டும்னு நித்யானந்தா எழுதின புக்கு வாங்கணும்னு நினச்சேன். அப்புறம் வாங்கலை, பயங்கர காசாக இருக்குது, அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஹிந்தி படிக்கலாம் அப்படின்ட்டு ஹிந்தி பேசிக் கோர்ஸ் புக்கு வாங்கினேன். இதெல்லாம் தான் வாங்கினேன். புக்கு வாங்குங்க, நல்ல புக்ஸாக வாங்குங்க. எங்கே போனாலும் ஏதான ஒரு புக்கை கையில் எடுத்துன்னு போங்க. டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணணுமா, புக்கு படிக்கலாம். ட்ரெயினில் வெயிட் பண்ணணுமா, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணணுமா, புக்கு படிக்கலாம். எங்கே போய் நம்ம வெயிட் பண்ணுற இடத்துல அந்த புக்கை படிங்க, நேரம் விருன்னு ஓடிடும். வாங்க, நான் உள்ளே போய் இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக பார்க்கலாம். நன்றி. வாங்க. புத்தகம் தானம் செய்ய வேண்டும். பிரிசனர்ஸுக்கான் புத்தக தான பெட்டி. கூண்டுக்குள் வானம், சிறைவாசிகளுக்கான புத்தக தான பெட்டி. நம்மள்கிட்ட இருக்கிற புத்தகத்தை இங்கே வந்து கொடுக்கலாம். பாருங்கள், சிறைவாசிகள் புக்கு படிப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கான புக்கை, நம்மில் உள்ள புக்கை கொண்டு வந்து கொடுக்கலாம் இங்கே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ், தமிழ்நாடு. இதுக்கு போஸ்டலில் கூட அனுப்பலாம். கைண்ட்லி ரெக்வெஸ்ட் த பப்ளிஷர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் வாலண்டியர்ஸ் டு டொனேட் புக்ஸ் ஃபார் prison libraries. Please scan the QR code to donate the books. Super. சிறைவாசிகளுக்கு புத்தகம் தானம் செய்வீர். Let involve yourself in the relocation process of prisoners. Donate a book. Alone we can do little. Together we can do so much. சிறைவாசி உள்ளே வந்து படிக்கிறதுக்காக புக்ஸு டொனேட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறவங்களாம் டொனேட் பண்ணலாம். எங்கேயும் டிக்கெட் வாங்க மச்சான் தான் போவார். இந்த மச்சான் காஃபியை கொடுத்து விட்டு சந்தோஷமாக சினிமாவுக்கு புக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி அதே சந்தோஷத்தில் புக் எக்ஸிபிஷனுக்கும் டிக்கெட் வாங்க போகிறார். இலவச நுழைவுச்சீட்டு பாருங்க, இலவசம் என்று. புக் ஸ்டாலுக்கு வந்துட்டோம். பாருங்க, 1வது இதுலேருந்து வந்திருக்கோம் புக்ஸு பார்ப்போம். முக்கியமான ஸ்டாலில் எங்கே நிற்கிறோமோ அங்கே காட்டுறேன், ஓகேயா? அப்பா கேட்டா ஸ்தோத்திர மாலா 3 வால்யூம் கேட்டா. கிரி ட்ரேடிங்கில் ஸ்தோத்திர மாலா 5 பாகம் ப்ளஸ் யஜுர்வேத அமாவாசை தர்ப்பண புக்கு பார்ப்போம். ஹிந்தி பிராத்மிக் கம்ப்ளீட் கைடு புத்தக எனக்கா வைனை இன்னும் ஒரு குப்பை என்றார். அது இல்லை, பிராத்மிக் எழுதி போகலாம் வாங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வாங்க, பிராத்மிக் எழுதலாம் வாடா. பாருங்கள், 9 ஸ்டாலும் நடந்து ஒரு மினி ஹால் சிற்றரங்கத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறோம்.
காதல் பாருங்க, சினிமாவுக்கு போனாலும் எவ்வளவு காதல், சினிமா போனாலும் எனக்கு இது வாங்கி தருவார். அடேங்கப்பா, பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளேயே ஒரு தியாகி வச்சுட்டுருக்கேன் பாருங்க. எனக்கு உனக்கே உனக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காரு. சாப்பிடலாமா? சாப்பிட்ட உடனே பிஸ்கவுட்டு தான் வேணுமா? சாப்பிடலாமா? போகலாங்க. ஜிகர் தண்டா இருக்குப்பா. ஏன் இதை சாப்பிட்றேன், நீங்கள் ஜிகர் தண்டா சாப்பிட. செவிக்கு ஈயப்படும்னு, கண்ணுக்கு ஈயப்படும்னு கண்ணுக்கு கொஞ்சம் சாப்பாடு புக்ஸாக பார்த்து நிம்மதியடைந்தோம். இப்பொழுது வயிற்றுக்கு கொஞ்சம் ஈயப்படும். அவர் ஜிகர் தண்டா வாங்கிக்கிறார். 1 கிலோமீட்டர்னா 9 கிலோமீட்டர் நடந்திருக்கோங்க. இடுப்பு நல்ல வலி, அதனால ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே வந்து ஐஸ்கிரீம் ஜிகர் தண்டான்னு குடிச்சிட்டு பார்த்துட்ருக்கோம் திரும்பி போகிறதுக்கு. இதோ திரும்பி ஆட்டோவில் நம்ம ஊருக்கு திரும்பி வந்துட்டுருக்கோம். சென்னை தான் நம்ம ஊர். சூப்பராக சென்னைக்கே நம்ம வீட்டிற்கு பாருங்கள். மக்கள் சக்தி நேயர்களே, இந்த புக் எக்ஸிபிஷனில் போய் வேண்டிட்டு உள்ளே போனேன். எதுவும் தேவையில்லாதெல்லாம் வாங்கிடக்கூடாது இறைவா அப்படின்னு. இந்த அப்பா கேட்டதுனால, எங்கள் 92 வயசு அப்பா நல்லா படிப்பாருங்கிறதுனால ஸ்தோத்திர மாலா 5 பாகமும் வாங்கினோம். சரியா? அடுத்தது சரி இந்த புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஓசியில் படிக்கலான்னு பார்த்தா எங்கேயும் படிக்க முடியல. சரின்னு இந்த சீக்ரெட் ரகசியம் புக்கு வாங்கினேன். அப்புறம் வந்து சரி அப்துல் கலாம் போல் அவருடைய இது அக்னி சிறகுகள் நல்லா இருக்குன்ட்டு வாங்கினேன். ஆனால் இதோட புது எடிஷன்லாம் வந்துடுது போல இருக்குது, தெரியல, வேறு அட்டையாக இருந்தது. அப்புறம் குட்டி குட்டி புக்கு ஆன்மீகமாக, இது வந்து அப்பா கேட்டார் தர்ப்பணம் புக்குன்னு. இது வந்து நான் வந்து இந்த குட்டி குட்டி புக்கு திருவிளக்கு வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் கேட்குறோம், கிடைக்கல. சான்ஸ்கிரிட் தமிழாக்கமும் தான் இருந்தது. அடுத்தது வந்து ரொம்ப என்ன தகவல் அறியணும்னு தெரியல எனக்கு. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஏற்கனவே ஒரு புக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் வாங்கிட்டேன். சரி, ஓகேயா? அப்புறம் இது அப்பா கேட்ட பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம். இது அவர் கேட்கல, இருந்தாலும் வாங்கிட்டோம், சீனிவாச பஞ்சாங்கம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு படிக்கணுன்ட்டு பிராத்மிக் புக்கு பாருங்கள், பிராத்மிக் புக்கு, அதுக்கு கைடு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி பிராத்மிக் எக்ஸாம் எழுதி பார்ப்போமேன்ட்டு ஹிந்தி கற்றுக்கலாம் வாடா அப்படின்னு. சரி, புக் ஸ்டாலுக்கு தானே போகிறோம், புக்கு தானே வாங்கணும். அங்கங்கே கொஞ்சம் செவிக்கு என்ன வயிற்றுக்கும் ஈயப்படும்னு கோன் ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டோம் காட்டினேன்னா. ஆனால் இவர் பாருங்க, அந்த ராஜஸ்தான் ஊறுகாய் போட்டிருக்கான்னு எல்லா ஊறுகாவும் பாருங்க. அறிவுக்கு போனோமா வயிற்று பசிக்கு போனோமா என்னன்னு தெரியல, அத்தனை ஊறுகாய் ராஜஸ்தான் ஊறுகாய் போட்டிருக்கான்னு. அவர் கேட்ட ஒரு புக்கு உள் ஒளி, திருவிக்க எழுதின உள் ஒளி புக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் 9 ரோவும் பார்த்துட்டோம் ஃபுல்லாக. அதில் இந்தியன் போஸ்ட்டில் மை ஸ்டாம்புக்கு கேட்டோம், அதுக்கெலாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அதுதான் அறிவார்ந்தவர்கள், அறிவுடையவர்கள் புக் ஸ்டாலுக்கு போய் ஊறுகாய் வாங்கி கொண்டு வருவார்கள். இவ்வளவு பெரிய புக் ஃபேர்ல திருவிக்காவோட புக்கு இல்லவே இல்லை. ஆமாம், திருவிக்க உள் ஒளிங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் வந்து அதை எதுலேயோ பார்த்துட்டு அந்த புக்கை தேடுன்னு தேடுறார். புக் ஸ்டாலில், இவ்வளோ பெரிய புக் ஸ்டாலில் கிடைக்கல. யாருக்காவது இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். பாருங்க, புக் ஸ்டாலுக்கு போயிட்டு ஆவக்காய் ஊறுகாய் சாதம் தான் சாப்பிட்றோம் நாங்கள். புக் ஸ்டால் புக்கு 1200 ரூபாய்க்கு வாங்கினா ஆவக்காய் ஊறுகாய், அங்கே ஈட்டபிள்ஸ் எல்லாம் சேர்த்து 1600 ரூபாய்.
ஆட்டோ இதெல்லாம் சேர்த்து 2100 ஆனால் வாங்கின புக்கெல்லாம் 1200 தான். ரொம்ப களைப்பாயிடுத்துங்க ஐயப்பா சாமி. அந்த புக் எக்ஸிபிஷனில் இந்த வாட்டி அந்த 9 ஸ்டாலும் போய் பார்த்துடணுன்னு 9 ஸ்டாலில் உள்ள ஒரு ஸ்டாலில் நிச்சயம் ஒரு இந்த பக்கம் 50 இந்த பக்கம் 50 100 கடை இருக்குங்க. ஒவ்வொரு கடை உள்ளேயா போகல, ஆனால் ஃபுல்லாக போயிட்டு வந்தோம் இந்த வாட்டி. எப்போவுமே வந்து ஒரு 4-5 ஸ்டாலில் போயிட்டு போகிறோன்ட்டு திரும்பி வந்துடுவோம். இந்த வாட்டி அப்படிலாம் வேண்டாம், இந்த இதில் ஒரு புதுமை படைப்போம், 9 இதுவும் போயிட்டு வந்துடுவோம், 9 ரோவும் போயிட்டு வந்துடுவோன்ட்டு 9 ரோவும் போனோம். என்ட்ரன்ஸில் டிக்கெட்டு வாங்கி 1st 2nd 3rd 4th 5th 6th 7th 8th 9th அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரீட்டாட்டம் இருக்கும் ஒவ்வொரு ரோடும். நடந்து போயிட்டு வரத்துக்குள்ளே எத்தனை வீட்டிலேருந்து 9:45 கிளம்பினோம், வீட்டுக்கு 3 மணிக்கு வந்தோம். சீக்கிரம் தான் அஃப்கோர்ஸ், ஆனால் 9ஐயும் பார்த்துட்டோம், வேண்டியதாக அங்கே வாங்கிட்டோம், சாப்பிடவும் செஞ்சோம். முடியல என்னால், அதனால் வந்து அப்படியே படுத்துட்டேன் பாருங்கள். படுத்துட்டு அதோட எண்டு வீடியோ என் கார்டு உங்களுக்கு போடுறேன். ஆமாம். என்ன மக்கள் சக்தி சேனல் நேயர்களே, போய் பார்த்தீங்களா? நான் புக்கு வாங்கினது, நான் அங்கே எக்ஸிபிஷனில் அலைஞ்சது, இதெல்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் புக்கு எக்ஸிபிஷனுக்கு போங்க, சும்மாவாவது போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல புக்கு, உங்களுக்கு பிடிச்ச புக்கு ஏதானு 1 2 வாங்குங்க, அதை படிங்க. படித்து முடிச்சிங்களா ஒன்றும் டொனேட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்க. ரொம்ப அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன நாலேஜ், வாழ்க்கைக்கு உரிய அறிவு, வாழ்க்கைக்கு உரிய நடைமுறைகள் அனைத்தும் கற்றுப்பீர்கள். புக்கு படிங்க, உங்களுக்கு பிடிச்ச புக்கை படியுங்கள், புத்தகத்தை படியுங்கள். புத்தகத்தை தலகாணியாக வச்சுக்காதீங்க, புத்தகத்தை அருகிலே வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை படியுங்கள். நான் நிறையா புக்கு, யோகாசனம் புக்கெல்லாம் அப்படி வாங்கி அந்த பீரியட்லாம் இன்ட்ரெஸ்டாக படித்து செஞ்சு இப்போ அந்த யோகாசனம்லாம் எனக்கு வந்து அப்படி மனசுக்குள்ளே இந்த ஆசனம் பண்ணால் இது அப்படின்லாம் தெரியும். அதனால் புக்கு வாங்குங்க, படிங்க. உங்களுக்கு புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்து கொள்ளுங்கள்.